குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்பர்ஸ் எண்கள் அப்படிங்கிற லெசன்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுடைய ரேஷனல் நம்பர்ஸ்ல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுடைய அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதே சேம் டாபிக்ல மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், நம்மளோட பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆபரேஷன் என்னென்ன இருக்கு, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அதே தான் நீங்க வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ல வச்சு பார்க்க போறீங்க. ஓகேவா? பி பை கியூ ஃபார்மேட்ல நம்பர் இருக்கும். 1 2 3 அப்படின்னு ஹோல் நம்பர் ஃபார்மேட்ல இல்லாம உங்களுக்கு பி பை கியூ அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்பர்ஸ் இருக்கும். அதுல நீங்க வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மோட்டிவேஷனல் லைனா நம்ம ஒரு திருக்குறள் பார்க்கலாம். அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு லெசனுக்கு போயிடலாம். எஸ். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நெருப்பால் ஏற்பட்ட காயம் ஆனால் கடுமையான சொற்களால் ஏற்பட்ட மனக்காயம் எளிதில் ஆறாது. A burn caused by fire may heal, but a wound caused by harsh words may never fully heal. Speak kindly and respectfully அப்படின்னு சொல்றாங்க. சோ திருவள்ளுவர் இந்த குறள்ல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒருத்தங்களை அடிச்சிடலாம், அடிச்சா கூட அந்த அடியை வந்து இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ மறந்துடுவாங்க. பிகாஸ் அது அந்த செகண்ட் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் அந்த வலியை மறந்துடுவாங்க. ஆனா நம்ம பேசின ஒரு வார்த்தை, கடுமையான சொற்களால நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அது என்னைக்குமே நம்ம மனசுல இருந்து போகவே போகாது. அந்த அடியை விட அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமை ஜாஸ்தி. அதனால நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சூஸ் பண்ணி அழகா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகாத மாதிரி, அது யாரா இருந்தாலும், நம்மளோட சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலுமே நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஹர்ட் ஆகாத மாதிரி பேசணும். அதற்கு அந்த மாதிரி வார்த்தைகளே இனிமையாக பேச பழகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? டன். சரி, இன்னைக்கு கிளாஸ்ல சரி நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி காட்டுறேன், அப்புறம் ஒரு அனிமேஷன் வீடியோ காட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கே போறோம். எக்ஸசைஸ் 1.2க்கு அதுக்கப்புறம் தான் போறோம். மல்டிப்ளை டூ ஃபிராக்ஷன்ஸ், அதாவது ரேஷனல் நம்பரும் உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல தான் இருக்கும் இல்லையா? Take the numerator and denominator of the first fraction and numerator and denominator of the second fraction. எப்படி மல்டிப்ளை பண்ணணும், a into c and b into d கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட வேல்யூ 2/5 இல்ல வேண்டாம் 3/7 எடுத்துக்கிறேன். fraction 1 ஓட numerator and denominator value. So you have entered the fraction 1 3/7. போர்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன fraction எடுத்தோம்? 3/7. ஓகே. செகண்ட் fraction 2/5. எப்பவுமே q is not equal to 0 தான் இருக்கணும். p by q அப்படிங்கிற ஃபார்மேட்ல q is not equal to 0 தான் இருக்கணும். சரி, ரெண்டு fractions எடுத்தாச்சு. We are creating a grid of the different rows and columns. The grid is created by multiplying the denominators of fraction 1 and fraction 2. So denominators of fraction 1 and 2 multiply பண்ணா என்ன வந்தது? 7 5s are 35. So இங்க multiplication பொறுத்த வரைக்கும் நீங்க LCM எல்லாம் எடுக்க மாட்டீங்க, டைரக்ட் மல்டிப்ளை தான் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்போ நியூமரேட்டர் ஆஃப் 1 and 2 என்ன? 3 2s are இல்லையா? 3 2s are எவ்வளோ? 6. சோ அப்ப இங்க நம்ம எவ்வளவு பாக்ஸ் வந்து செக் பண்ணோம்? 1 2 3 4 5 6. அதுக்கு மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு you have marked all required cells னு எரர் அடிச்சிடும். சோ numerator is 6. டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவு? டினாமினேட்டர் எவ்வளவு? 35. இங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35 காட்டும். So இப்ப பாருங்க, enter the total number of boxes எழுதியாச்சு. fraction 1 into fraction 2, 3/7 into 2/5 is equal to 6/35. simplify if needed. நமக்கு தேவைன்னா நம்ம simplify பண்ணலாம். So இதுல இருந்து conclusion என்ன தெரிஞ்சுக்கிறோம்? product of their numerators divided by product of their denominators அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா?
ஸோ மல்டிப்ளிகேஷன், ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே டிவிஷன்னா ரெண்டாவது ஃப்ராக்ஷனை தலைகீழா கொண்டு போய் டிவிஷன் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க புக்ல இந்த கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்களான்னு நீங்க பாத்துக்கோங்க. நான் புக்கையும் ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். Product of two or more rational numbers is found by multiplying the corresponding numerators and denominators of the numbers, then writing them in the standard form. Standard form of the rational number நமக்கு தெரியும். அதாவது மைனஸ் சைன் எல்லாம் கீழே வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து மேல கொண்டு போயிடுவோம், ஸ்டாண்டர்ட் வடிவத்துல எழுதுறது. ஸோ மல்டிபிளிகேஷன்ங்கிறது இதுதான். if product of two rational number is 1, இது multiplicative inverse, சரிங்களா? if the product of the two rational number is 1, then each of them should be reciprocal or the multiplicative inverse of others. Okay, a by into a by b into b by a is equal to b by a into a by b is equal to 1, multiplicative inverse அப்படின்னா. So இப்ப பாருங்க, மல்டிபிளிகேஷன் பாருங்க, ரேஷனல் நம்பரோட மல்டிபிளிகேஷன் 2 by 3 into 3 by 4 is equal to 6 by 12. நம்ம இப்ப இங்க நம்பர்ஸ் வேணாலும் மாத்திக்கலாம், சரியா? நம்ம போட்ட 3 by 7. ஓகே, 3 by 7, 2 by 5. So போட்டோம்னா multiply numerators together and denominators together. இது எப்படி வந்தது? 6 by 35. fraction A வந்து இந்த கலர் வந்து கொடுத்திருக்காங்க, fraction B overlap ரிசல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. overlap ரிசல்ட் தான் டார்க் வயலட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபுல் ஷேடர்ல இருக்கிறது fraction 1, இது ஃபுல்லா fraction 2. overlap ரிசல்ட் வந்து இந்த ஆன்சர் 6 by 35. ஓகேவா? இதே டிவிஷனுக்கு பாருங்க, 3 by 7 into 2 by 5 அப்படிங்கும்போது 15 by 14 அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த 2 by 5 அப்படிங்கிறது வந்து வகுத்தல்ல இருக்கு. வகுத்தல்ல இருக்கும்போது 2 by 5 ஆனது 5 by 2 மாறிவிட்டது. இங்க வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? இதுல சேஞ்சஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? 5 அப்படிங்கிறது 5 by 2 மாறிடுது. 3 by 7 divided by, இன்னொரு தடவை காட்டுறேன், divided by இருக்கும்போது 2 by 5 இருந்தது. வகுத்தல்ல மாறும்போது 5 into 5 15, 7 into 2 14. ஓகேவா? division rule, keep the first fraction, change division sign to multiplication. If reciprocal the second fraction. செகண்ட் ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணாதான், தலைகீழா மாத்தினோம்னாதான் நம்மளுக்கு டிவிஷன் பண்ண முடியும். சோ இப்போ ரேஷனல் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது கிளியரா இருக்கா? ரேஷனல் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கிளியரா இருக்கா? ஓகே, 1 minute இருங்க. டிவிஷனும் காட்டிடுறேன். டிவிஷனுக்கு ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, a by t divided by c by d ன்னு இருந்ததுன்னா a by b multiplied d by c, c by d ஆனது d by c மாத்தி தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? 3 by 5 ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து 3 by 5 எடுத்திருக்கேன். இரண்டாவது ஃபிராக்ஷன் 2 by 3 அப்படின்னு எடுத்திருக்கேன் செகண்ட் ஃபிராக்ஷன். ஓகே, 3 by 5 தான் எடுத்திருக்கேன். ஆமா,
நான் 2/6 எடுத்தாலும் ஹோல் நம்பர் ஆயிடும், அதனாலதான் 2/7. ஓகேவா? So we are creating a grid of the different rows and columns. This grid is the product of the fraction 1 denominator and fraction 2 denominator. 5 into 7, 35. Okay, grid create பண்ணிருக்காங்க. இப்போ fraction 1 வந்து 3/5 and fraction 2 வந்து 2/7. நீங்க cross multiplication தானே பண்ணணும் இங்க. 3 into 7, 21 cells. So இப்போ இந்த 21க்கு மேல போட்டோம்னா எனக்கு வந்து பாப்அப் மெசேஜ் அடிக்குது பாத்தீங்களா? You have marked only 21 cells. So அதான் நம்மளோட நியூமரேட்டர். தலைகீழாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னேன்னா இது ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன ஆகும்? 3/5 into 7/2 அப்படின்னு ஆகும். கரெக்டா? சோ டினாமினேட்டர் இங்க எவ்வளவு பாக்ஸஸ் டோட்டலா இருக்கு? 35 பாக்ஸ் இருக்கு. நீங்க போட்டுருங்க. சாரி, இந்த காலம் வைஸ்ல பண்ணணும். 10 10க்கு மேல போச்சுன்னா 5 2s are 10 தானே? சோ டோட்டல் இங்க எவ்வளவு பாக்ஸ் இருக்கு? 35 பாக்ஸ் தான். 10/35. சோ இப்போ இங்க வந்து என்டர் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கவர்ட் பிளஸ் சைன்ஸ். எவ்வளவு கவர் பண்ணிருக்காங்க? 21 இல்லையா? மைனஸ் சைன்ஸ் வந்து 10. சோ 21 டிவைடட் பை 10. 7 21 டிவைடட் பை 5 2. கரெக்டா? நம்மளோட ரிசல்ட் இதுதானா? சோ வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒரு சிமுலேஷன் பாத்தீங்க அண்ட் டிவிஷனுக்கும் ஒரு சிமுலேஷன் பாத்தீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டிவிட்டி பார்த்துட்டு புக் எக்ஸசைஸ் போலாம். ஓகேங்களா? நான் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் ஆக்டிவிட்டியில கேட்டிருக்கேன். சோ அதுக்கு நீங்க எல்லாருமே சாட் செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். 1 minute நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஒன் மினிட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பண்ணிட்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். Seven. That the new made detected a 5 Yes, correct. Very good. 5/6 into 1/3. 5 into 1 5 63 18. 18. Very good. 25 7 7s are 49. 75 by 49. ஓகேங்களா? Question number 12. 9 by 9 into 2 by 4. So 9 into 2 18. 9 into 4 36. 18 by 36. 3 by 8 into 7 by 8. 3 7s are 21. 8 8s are 64. 20 by 64. 4 by 3 into 8 by 9. 16 by 27. 1 by 5 into 8 by 9. 8 by 45. இதெல்லாம் மல்டிபிளிகேஷன் கொஸ்டின் தான். நீங்களாகவே எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லலாம். Five by 7 into 2 by minus 10 by 63. Very good. 4 by 7 into 4 by 5. 16 by 35.
சோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.2ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒன்லி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்திருந்தோம் இல்லையா? அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 and 4th கொஸ்டின் மட்டும் தான் இருந்தது. சோ இன்னைக்கு நம்ம வந்து 5th கொஸ்டின்ல இருந்து பார்க்கணும். 5th கொஸ்டின் இவாலுவேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன பார்த்தோம்? அரித்மெட்டிக் ஆபரேஷன் ரேஷியல் நம்பர்ஸோட அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்த்தோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு நம்ம சிமுலேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தோம். இதுல கான்செப்ட் உங்களுக்கு கிளியர். இப்போ வந்து புக் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9 divided by 132 into minus 11 divided by 3 கொஸ்டின். சரிங்களா? சரி, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? டைரக்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எஸ். சரி, இப்போ இங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9, 3 1 3, 3 9. 11th டேபிள்ல வந்து பண்ணலாமா டைரக்டா? இல்ல இங்க 132 கூட நீங்க பண்ணலாம். 11 1s are 11, 11 2s are 132. Sorry, 12 11s are 132. 3 1s are 3, 3 4s are 12. So which is equal to minus 1 divided by 4. டைரக்டா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கூட நம்மளால சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா தாராளமா பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9, 11 1s are 11, 11 12s are 132. Again இங்க 3 இருக்கு பேலன்ஸ். 3 1s are 3, 3 4s are 12. So 1 into minus 1 minus 1, 1 into 4 4. So 1 minus 1 divided by 4. ஓகேவா? சரி, இதுல ரெண்டாவது சப்டிவிஷனும் நானே ஒர்க் அவுட் பண்றேன். Second subdivision in this fifth question, minus 7 divided by ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல இருக்கா இல்லையா கொஸ்டின்ஸ்? 24 divided by minus 35. இந்த மைனஸை மேல எடுத்துட்டு போயிடணும். சரியா? சரி, எடுத்து நம்ம ஆன்சர் போடும்போது எடுத்துட்டு போயிடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், கேன்சல் ஆயிடும், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 7 1 7, 7 5 35, 7 1s are 7, 7 5s are 35, 8 3 8 3s are 24, 9 3s are 27. So 9 5s are 45. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. So 8 divided by 45. ரெண்டுலயுமே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மைனஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஃபிஃப்த் சம் ஓவர். ஃபிஃப்த்ல 2 சப்டிவிஷன் போட்டிருந்தா ரெண்டுமே முடிஞ்சுது. ஆறாவது கேள்வி டிவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. minus 21 divided by 5 by minus 7 by minus 10. ரெண்டுமே மைனஸா இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். இப்போ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா minus 21 by 5 divided by 7 by 10. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப் தான் என்ன பண்ணணும்னா minus 21 by 5 into 10 divided by 7. 7 1s are 7, 7 3s are 21, 5 1s are 5, 5 2s are 10. So 3 into 2 6, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ minus 6. ஓகே, சரி. இப்போ இதுல ரெண்டாவது கொஸ்டின் சிங்கிள் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒரு ரேஷனல் நம்பர் ஃபிராக்ஷன்ல ஒரு சிங்கிள் நம்பர் மல்டிப்ளை minus 3 divided by 13 by minus 3 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி எழுதணும்னா minus 3 divided by 13 divided by minus 3. ஓகேவா? ஸோ மைனஸ்க்கும் ஈக்குவல் டு சைனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடக்கூடாது. minus 3 by 13 into
மைனஸ் 1/3. இந்த வெறும் 3 1/3 மாறிடும். இப்ப என்னாச்சு? 3 3 கேன்சல், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், 1/13. ஓகேவா? அதேதான் மூணாவது சப்டிவிஷன் -2 டிவைடட் பை -6/15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆறாவது கேள்வியில மூணாவது சப்டிவிஷன் இதே சேம் டிட்டோ மாடல். நம்பருக்கு 3க்கு பதிலா 2ன்னு மாறி இருக்கு, அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் இல்ல. சோ அது மட்டும் நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏழாவது கொஸ்டின், find a plus b divides a minus b if a is equal to 1/2 and b is equal to 2/3 கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இப்ப a plus b என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். a minus b என்னன்னு ரெண்டாவதா கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டுக்கும் கிடைச்ச விடைய வகுக்கணும். ஓகேவா? இதுதான் இதோட கான்செப்ட். சரி, a plus b என்னன்னு பாத்துருவோம். 1/2 கூட்டல் 2/3. இப்ப இங்க என்ன பண்ணுவீங்க? LCM எடுக்கணும். அப்ப 6 இல்லையா? 2 3s are 6. டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கணும். 1 into 3 plus 2 into 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க. சோ அப்ப என்னாச்சு? 3 plus 4 divided by 6 which is 7 divided by 6 அப்படிங்கிறது தான் a plus b யோட மதிப்பு. சப்ட்ராக்ஷனுக்கு சேம் வேலையை பார்க்கணும். ஆனா அங்க மைனஸ் சைன் போடுவீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 1 into 3 minus 2 into 2 divided by 6 which is 3 minus 4/6 which is equal to minus 1/6. a plus b யோட வேல்யூவும் a minus b யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சரி. a plus b divides a minus b இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? 7/6 வகுத்தல் -1/6. கரெக்டா? இப்ப இதை எப்படி எழுதுவோம்? 7/6 பெருக்கல் ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -7 into -1 -7 மட்டும்தான் விடை. பிளஸ் பி டிவைடட் பை a minus b யோட விடை என்ன? -7. புரிஞ்சுதா? இதுலயும் ரெண்டாவது சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கேன். அடுத்தது சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஷோ தட் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 11 and 12க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரேஷனல் நம்பரா. 8வது கணக்கு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9வது கணக்கு போட்டுடலாம். 9 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8 போட்டுடலாம். ரெண்டும் சேம் மாடல். ஸோ நம்ம 8ஐயே சிம்பிளிஃபை பண்ணுவோம். சாரி, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டாவே இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறதெல்லாம் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடணும். 1/2 பிளஸ் இந்த பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 2 5 10 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 5 15 2 2 4 15 -4. அப்புறம் வகுத்தல் 3/10 பெருக்கல் 3. ஓகேவா?
சரி, இப்போ 1/2 15ல 4 கழிச்சீங்கன்னா 11 இல்லையா? 11/10 கூட்டல் 11/10 பெருக்கல், இங்க வகுத்தல வந்து பெருக்கலா மாத்துறேன். 10/3 பெருக்கல் 3 ஆல்ரெடி அங்க இருக்கிற மல்டிப்ளை. சோ இப்போ இந்த 10ம் 10ம் கேன்சல் ஆயிடும். இந்த 3ம் 3ம் கேன்சல் ஆயிடும். 1/2 பிளஸ் 11 மட்டும் தான் இருக்கு. 1/2 பிளஸ் 11. ஓகேவா? சோ இப்போ இத வந்து 11 1/2 11 1/2 அப்படின்னு சொல்லிட்டு மிக்சட் ஃபிராக்ஷன்ல சொல்லலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 11 2s are 22 plus 1 23 divided by 2. இந்த 23 divided by 2 அப்படிங்கிற நம்பர் வந்து 11க்கும் 12க்கும் இடையேயான ரேஷனல் நம்பரா வருதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சோ 23 divided by 2 வந்து 11 plus 12 divided by 2 அப்படின்னு 23/2 எழுதலாமா? சோ 23 divided by 2 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். So 23 divided by 2 is a rational number between 11 and 12. ஓகேவா? இதே சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு 9வது கணக்குலயும் கொடுத்திருக்காங்க. சேம் பேட்டர்ன், சேம் ஃபாலோ. பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? 10வது கணக்கும் இதே கதை தான் கொடுத்திருக்காங்க. சோ 6 7 9ல 6ல ஒரு சப்டிவிஷன், 7ல ஒரு குட்டி சப்டிவிஷன், 9 and 10 ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது. நாளைக்கு கிளாஸ்ல தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? நாளைக்கு கிளாஸ்ல தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ் அது எல்லாமே வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இதுக்கான சிமுலேஷன் பார்த்தீங்க, ஆக்டிவிட்டி பார்த்தீங்க, அண்ட் ஒரு அனிமேஷன் வீடியோ பார்த்தீங்க. அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இன்னைக்கான டிக்டேஷன் பார்த்து சொல்றேன், எழுதிக்கோங்க. Additive inverse. Additive inverse. Multiplicative inverse. Numerator. Denominator. Numerator, denominator, additive inverse, multiplicative inverse, fraction. ஸோ 5 வேர்ட் வந்து எழுதிட்டு இன்னைக்கு டேட் போட்டு நோட் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, சிமுலேஷன் எப்படி இருந்தது, கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, இது எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் முடியும் போதுமே அந்தந்த போல் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கான இதை அட்டன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிளாஸ் எண்டிங்லையும் உங்களோட ஃபீட்பேக்கை எல்லா கோஆர்டினேட்டர்ஸுமே கம்பல்சரி சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரேஷியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.